ஹாய் உறவுகளே, நாம் எதுக்கு இந்த வீடியோனா, நம்ம வாய்ஸ் வீடியோவில் சரியா கேட்கல அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. எங்களுக்கும் தெரிஞ்சுது, என்னடா நம்ம நல்லா தானே பேசுகிறோம், நல்லா கத்தி பேசுகிற மாதிரி தான் இருக்குது, வாய்ஸே சரியா கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் புது மைக்கு வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு தெரியுது பழைய மைக்கு சவுண்டாக தான் பேசுகிறோம், ஆனால் கம்மி வருது. மற்ற வீடியோவுக்கு எங்கள் வீடியோவுக்கு சவுண்ட் கம்மியாக தான் வருது. அதனால புது மைக் வாங்கியிருக்கிறோம். இந்த மைக்கு பிரித்து பார்க்கலாம், என்னென்ன இருக்கு, எப்படி இருக்குது செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வாய்ஸ் எப்படி வருது, இதில் நாம் இப்போ பேசுறது எப்படி இருக்குது, இந்த வாய்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணுங்க. இதுல வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். நல்லா கிணீன்னு கேட்கணும். பாருங்க, ஒட்டிட்டாங்களா நல்லா. ஆமா பாருங்க, புது மைக். இதுதான் புது மைக்கு. நல்ல பேக்கிங் அழகா தான் இருக்கு, நீட்டா பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணி பார்ப்போம். பார்த்து எடுங்க பொறுமையா. இப்படி இங்க இருங்க. இந்தாங்க. லைட் எரியுது. சார்ஜர் போட்டிருப்பாங்களா இருக்கு. மைக்கு செம்மையா இருக்குதுங்க. செல்போன்ல தான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். செல்போன்ல ஆர்டர் பண்ணி வாங்குனதுங்க. ஆனா சின்னதா இருந்த மாதிரி இப்ப பெருசா இருக்குது. லைட் எரியுது. சார்ஜர் இப்போதைக்கு போட்டிருப்பாங்களா இருக்கு. இது சாதா போனுக்கு, எங்க போனுக்கு போடுற இது சின்னதா அட்டைப்பட்டியாட்ட கொடுத்துக்கறாங்க. இது என்ன இருக்குன்னு தெரியலங்க. இது சார்ஜர் வயரு. இது ஐபோனுக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐபோனுக்கு போடுறது. இது சாதா போனுக்கு தான் வச்சிருக்கேன். எங்களுக்கு இது ஐபோனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாரண்டி கார்டு. இது வாரண்டிங் கார்டு இருக்குங்க. சரி, இந்த மைக்கை போன்ல போட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வாய்ஸ் வருதுன்னு. இங்க இது என்னது, காந்த மாட்ட கொடுத்துக்கிறாங்க. இது கிளிப்புங்க. கிளிப்பும் இருக்கு, காந்தமும் இருக்கு. நான் சட்டில துணியில கிளிப்பும் போட்டுக்கலாம். இப்படி வச்சு ஒட்டி இது சத்தம் கேக்குது. இப்படி நீட்டா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. ஆன் பண்ணி பாப்போம். போன்ல போட்டு எப்படி வாய்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டுங்க. ஆன் பண்ணியாச்சுங்க. எப்படி வாய்ஸ் வருதுன்னு பார்ப்போம். காந்த வச்சு உள்ள வச்சு ஒட்டியாச்சுங்க. எப்படி வருங்க? பேன் போடல, போன மைக்கு இப்ப பேன் போடுவோம். பேன் போடலாம். எப்படி சவுண்ட் வருதுன்னு பார்ப்போம். பேன் சவுண்ட் கேக்குதுங்களா? ஏன்னா எங்களுக்கு கேட்காது. ஏன்னா வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னென்ன வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஃபேன் போட்டாச்சு. இப்போ நான் அந்த ரூமுக்கு போறேன். வாய்ஸ் கேக்குதான்னு பார்ப்போம். பக்கத்து ரூமுக்கு போறோம். அப்படியே வீடியோ இந்த பக்கம் திரும்பி காட்டுதான். நான் அங்க இருந்து பேசுறேன். கதவு தட்டுறேன். சின்ன பையன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இங்கேயும் பேன் போட்டு பார்ப்போம். பேன் ஓடுது. இங்க எப்படி சவுண்ட் வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப மெதுவா பேசுறீங்களே, காது கேட்காம போயிட போகுது. இப்ப சமையல் ரூம்ல போறேன். சமையல் ரூமுக்கு போறேன், அங்க போறேன் பேசிட்டே போகணும். சவுண்ட் கேக்குதுங்களா? எப்படி வருது? உமா சமையல் ரூம்ல எப்படி பேசி ஏதாவது ஊத்திக்கிட்டே வீடியோ எடுப்பாங்க. அதனால சவுண்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போங்க. டிவி போடுங்க, சவுண்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா டிவில எப்படி சவுண்ட் வருதுன்னு தெரியல. அதனால டிவி எப்படி போட்டு பார்ப்போம். வருது, டிவி போடு. இப்ப டிவி ஓடுதுங்க. இப்ப சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன், சவுண்ட் வைக்கிறேன், எப்படி கேட்கலாம்னு பார்க்கலாம். சவுண்ட் வருதுங்க. சவுண்ட் ஃபுல்லா இருக்குதுங்க. கேக்குதுங்களா சவுண்ட்? ஏன்னா வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது என்னென்ன சவுண்ட் எப்படி வருது. எங்க வாய்ஸ் கேக்குதுங்களா? சரி, இப்ப வெளியே போலாம். வெளியே எப்படி சவுண்ட் வருதுன்னு பார்ப்போம். வாங்க.
இப்ப வெளிய வந்திருக்கிறோம். வெளியில சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. பாப்போம். நான் தூரமா நின்னு பேசுறேன்மா, எப்படி இங்க பாருங்க கேக்குதுன்னு. குருவி எல்லாம் கத்திட்டு தான் இருந்தா, குருவி சவுண்ட் கேக்குதுங்களா? அதெல்லாம் கேக்கல. நான் தூரமா போய் பேசிட்டு வரேன். சவுண்ட் கேக்குறான்னு பாக்கலாம். எங்க ஓடிட்டே இருக்கிறாரு? தூரமா வந்து பேசுறா எப்படி கேக்குதுன்னு பாக்கல. பேசுங்க, சொல்லிட்டே ஏதோ பேசிட்டே போங்க. கேக்குதா? வீடியோல பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு தூரம் இருந்து எப்படி சவுண்ட் வருதா எப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கலாம்ல. அப்பதான் வீடியோ இருக்கு சௌரியமா இருக்கும்ல. தூரமா இருந்து பேசினாலும் எப்படி வருதுன்னு. இங்க குருவியும் கத்திட்டு தான் இருக்குதுங்க. இப்ப பாரு வண்டி போச்சு, அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமா, வீடியோல பார்த்தாதான் தெரியும். நீங்களாம் செக் பண்ணுங்க எப்படி இருந்து மத்த வயசுக்கு இந்த வயசுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்க எடுத்த வீடியோ எல்லாம் பார்த்தோங்க. முதல்ல இருந்து மைக்குக்கு இந்த மைக்குக்கு வாய்ஸ் நல்லாவே கேக்குதுங்க. ஆனா இதுலயே வந்து மற்ற சவுண்ட் எல்லாம் கம்மி பண்றதுக்கு அதுவும் ஒரு பட்டன் அமுத்தினாக்கா இது வருதுங்க. நாங்க வந்து நார்மலா வச்சிருக்கிறோம். எப்படி வருதுன்னு பாருங்க. பழைய மைக்கு வந்து 1800 ரூபா போட்டு வாங்கணும். இது 4000 ரூபா. இதுலயும் எச்சு விலையில இருக்குதுங்க. வாங்குவாங்க வசதி வாய்ப்பு பொறுத்தது. நமக்கு இப்பத்துக்கு இந்த 4000 போதும் மைக்கு அப்படின்னு வாங்கணும். எச்சரியில் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா நல்லா இருக்கும் வாய்ஸுக்கு. இப்பத்துக்கு இது போதும் வாங்கிட்டோம். எப்படி இருக்குதுங்க எங்க வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, பதில் அனுப்புங்க. பாய் உறவுகளே.